நண்பர்களே வணக்கம். இன்றைக்கான வேலை என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வரப்பட்டுக்கு வந்து அந்த வரப்பு நட்டைக்கு வந்துருந்தோம். அந்த வரப்பு வெட்டியாச்சு. வெட்டினா பார்த்தீங்கன்னா அந்த வரப்பில் வந்து என்னென்னா நம்ம வரப்பு வந்து மாறாமல் இருக்கணும். அடுத்த வயலில் உள்ள வரப்பு நம்ம வயல் வரப்பு வந்து சென்டரில் இருக்கணும். அது வந்து எப்படி அளவு தெரியும்னு பார்த்தீங்கன்னா 2 வழியில் பார்க்கலாம். அந்த கல் பதிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பொலிக்கல். இந்த கல் வந்து நிறைய இடத்துல பதிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். 2-3 இடத்துல இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கல் இருக்குது. இந்த கல் இதுதான் பொலிகல். இந்த கல்லை தாண்டி நம்ம வரப்பு வந்து வெட்டக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி வெட்டி, ஏன்னா நம்ம வந்து பள்ளத்தேலுங்கும்போது இந்த மண் வந்து டிராக்டரை உழுதடிச்சு நச்சுருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறது வந்து என்னென்னா இந்த கல் வைக்கிறது இல்லை. கல் வச்சோம்னா எப்படியும் கல்லை கூட நவுட்டி வச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து நவுட்ட முடியாது பொலியில். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பனை மரத்தை வச்சுட்டோன்னு வைங்களேன். இந்த பனை மரம் பார்த்தீங்கன்னா இதுதான் பொலி. இதுக்கப்புறம் டிராக்டரை தான் வைக்க முடியாது, நம்மளும் வெட்டி எடுக்க முடியாது. கல் வச்சா கூட அந்த கல்லை எடுத்து நவுட்டி வச்சுருவாங்க வரப்பை. அதனால் அது கொஞ்சம் ஆபத்து தான். ஆனால் கல் பெரிய கல் வச்சாலுமே என்னென்னா ஆபத்து தான். ஏன்னா ஜெய்சி வச்சு எப்படின்னா நவுட்டி வச்சிடலாம். ஆனால் அந்த மரத்தை பிடுங்கி வைக்க முடியாது, நவுட்டி வைக்க முடியாது. இதை நம்ம ஒரு பொலி வரப்பு மாறாமல் இருக்குன்னா இப்படி ஒரு மரத்தை வச்சுட்டேன்னா அது வாட்டுக்கு காலங்காலமாக தழுத்து வரும். வரப்பு பொலியும் மாறாது, ஒன்றும் மாறாது. நம்ம இடம் எங்கேயும் போகாது, நம்மக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வயல் வச்சுருக்கவங்க, இடம் வச்சுருக்கவங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க. பொலியில் இந்த மாதிரி பனை மரத்தை அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வேப்ப மரம் ஏதாவது வச்சு விடுங்க, நல்லபடியாக இருக்கும். அது வந்து நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.